பிள்ளைய காப்பாதான் ஏன் ஜெயிலு போகணும்னு ஆசை இருக்காடா? என்ன இப்படியே பண்ணிட்டு இருந்தா படம் பாட்டுனா செத்து போயிட்டு ஜெயிலுக்கு போயிடா. நீ மட்டும் போக ஜமாக்காரங்கள சேர்ந்து போயிடலாம்டா. எப்படி கேளுண்ணா? விடிஞ்சா சம்பளம் உங்களுக்கு எவ்வளவு? சம்பளம் எனக்கு ஒரு 800 ரூபாய் கிடைக்கும். கூத்தாளிகளுக்கு மொத்தம் எவ்வளவு சம்பளம்? 30,000 சம்பளமே. ஆமா, அந்த 30,000 சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம். காட்டிலையும் மேட்லையும் வெயிலையும் முரளியும் கல்லடி கஷ்டப்பட்டு வரி கொடுத்து 30,000 சம்பளத்துல நான் உங்களுக்கு தரோம். 30,000 சம்பளம் நாங்க தரோம். நாங்க எங்க உட்காந்துருக்கிறோம்? கீழே உட்காந்துருக்காங்க. கல்லுலையும் முள்ளில உட்காந்துருக்காங்க. சம்பளம் தரோம் நாங்க கீழே உட்காந்து கூத்து பாக்குறோம். சரி, நம்ம கிட்ட வாங்கி கேன புண்ணிகளுக்கு பெஞ்சி பெஞ்சி காவல்தான். நீங்க வந்தாதான் ஒரு விடுமுறை கிடைக்கும். என்னால அடிக்க முடியாது, கை ஒடிஞ்சு போய் போடுறீங்க. என்னடா 30,000 சம்பளத்துல 30,000 சம்பளத்துல நாங்க கிண்டா புசாரி குடிச்சு சேம நம்ம கிட்ட வாங்கி திக்கிற கேன புண்ணவருக்கு பெஞ்சுக்க மாட்டேன். பெஞ்சி காவலாட்டா தெக்கை பொண்ணு அடிக்காரு, பாத்ரூம் அடிக்காரு, தெக்காரு அடிக்காரு. ஒன்னே ஒண்ணுதான் கொடுக்காம இருக்கிறேன். என்னது? ஆமா, என்னது? பொண்டாட்டிதான் கொடுக்காம இருக்கிறேன். அது எது நாங்க என்ன பண்றோம்? தயாரி அப்படி கிடையாதுண்ணா. நாங்க எப்படி 3 பேர் உட்காந்துக்கிறோம். எப்படி 3 பேர் கடவுள் மாதிரி சிவன் விஷ்ணு பிரம்மா மாதிரி? சிவன் விஷ்ணு பிரம்மா கிடையாது. 2-3 பேர் சனி ராகு கேது. அத பொட்டிக்காரந்து செட்டுக்கு விடும் ஜன்ம சனி. உனக்கு காத்து கருப்பு நிறைய அடிச்சிருக்குது. நான் சொல்ற மாதிரி செய்ய. என்னது? பொட்டிக்கார வாய் ஒரு முத்தம்னு வாங்கிக்கோ. நாளைக்கு பாயந்து சச்சி போகிறது. ஏய் அதெல்லாம் சபை மேல கட்டி ஏறதுக்காக வச்சிருக்குது. மேக்க பூ கட்டி மேல கட்டி ஒண்ணு கூட தாயி. ஆமா, எல்லாம் எவ்வளவு அழகா உட்காந்து இளவரசர். நீ என்ன ஆடவே மாட்டேங்கிற? நானும் உட்காந்து ஆடுனேன். எவ்வளவு பொட்டியாரு ஒரு கூத்தாட விட மாட்டேன். ஆடிப்பா நான் மட்டும் ஆனா பரவாயில்ல, நீங்க எல்லாரும் ஆடணும். ஏன்னா நீ உட்காந்து ஆடணும். இன்னைக்கு நீ உட்காந்து ஆடணும். உட்காந்து ஆடுறதா? எங்க அக்காலையா? எங்க அக்கால எங்க மாமா பார்த்து போனா உட்காந்து ஆடணும். உட்காந்து ஆடிக்க நீ உட்காந்து ஆடணும், அடிக்கணும். ஆமா, உட்காந்து ஆட்டி என்ன தர? உட்காந்து ஆட்டி உன் பணம் நீ வாங்கிக்கோ. உட்காந்து ஆட்டி உன் பணம் மாட்டேன். உன் பணம் நீ வாங்கிக்கோனா? ஆமா தம்பி, சூப்பரா ஆடணும். அந்த பணம் உட்காந்து எந்திரிச்சு ஆடலாம். நான் உட்காந்தே ஆடுவேன். அப்படியா? நல்லா ஆடுவியா? அந்த மாதிரி நான் பார்த்தது இல்லையே. யாரும் இந்த ஊர்ல இந்த பசல இந்த ஊர்ல நம்ம உள்ளூர்ல. ஆமா, பரவாயில்ல பாக்கறியா? வாழ்த்துக்கள், நல்லா ஆடணும். எல்லாம் பேர கை தட்டி பாருங்க. ஆமா, நான் உட்காந்து கை தட்டி சொன்னா 3 பேருக்கு ஒரு கோடி சொல்லி. அப்படியா? உட்காந்து ஆடுற மாமா நீங்க ஏத்துக்கணுமா? நான் பைடுத்தோட மாமத்தை விடி உட்காந்து ஆடணும். உட்காந்து ஆடணும். ஆடுறத பார்த்துட்டு தாங்க முடியாது உட்காந்து அழுவலாம்னு சொல்லணும். மத்தாளக்காரர் என்ன சொன்னாரு? மத்தாளக்காரர் உட்காந்து ஆடுனாரா? உட்காந்து ஆடுனேன். இப்படியா இளவு இருந்தாலும் இப்படி உட்காந்து ஆடுவாங்க? பைத்தியம் என்ன சொன்னாரு? காலையில உட்காந்து ஆடிட்டீங்கன்னா காலையில ஊம்பணும். உட்காந்து ஆடுனா இல்லையா? இது உட்காந்து ஆடுறா. கை தட்டி பாக்குறாங்க. யாரும் தக்க மாட்டாங்கடா. அப்படியே மூட்டிக்கிட்டுதான். ஏப்பா உன் ஆட்டமெல்லாம் பரவாயில்ல, எங்க ஆட்ட முடியாது. குடிச்சுட்டு குடிச்சடா. அம்மா ஓய் ஏப்படி டெஸ்டா? டேய் ஓய் 19 நாள். ஆமா, 3000 தசமி நாடிகள் அங்கத்தில் இருந்த தாயோட. ஆமா, நாகம்மாள். அம்மா பேர் வந்து நாகலம்மா. நாகலம்மா
நாகம்மா தந்தையாரோ நாகப்ப நாயக்கர். நாகம்மா நாகப்ப நாயக்கர். சரி நாங்கள் நாம் சரியாக 7 பேர் பிறந்தோம். 7 பேர். ஆமா. சின்ன பொம்மண்ண, பெரிய பொம்மண்ண, உச்சி பொம்மண்ணன், வீர பொம்மண்ணன் எல்லாரும் பிறந்தோம். 7 பேர் பிறந்தீங்க. அப்புறம் இருந்தாலும் கல்யாணம் ஆயிடுச்சுடா. அப்புறம் பேசிக்கலாம். என்னமோ ஒரு இதா வந்துருக்கீங்க. அது உங்க அண்ணன், உங்க பெரிய அண்ணன். சாமி. ஐயோ உங்க பெரிய அண்ணன். ஐயோ உங்க பெரிய அண்ணன். ஐயோ உங்க பெரிய அண்ணன். உள்ளடா. சீக்கிரமா வர சொன்னாரு. சரி வா போலாம். போ. என்னாச்சு ஏசாமி இல்ல குடும்ப சமாச்சாரம் வரல கேமரா பாருங்க தம்பி வீடியோ வேண்டும் என்றால் அவன் வீடியோ செய்ய பார்ப்போம். மல்லிகை முல்லை பாதை மலையில எடுத்து வந்து உங்களை பொண்ணாக பாதத்தை பண்ணுகிறேன் என்னுடைய பாதத்தை கொஞ்சம் கூட மரியாதை என்ன அங்க யா பொண்டாட்டா நம்ம பொண்டாட்டா பொண்டாட்டியா என்னுடைய பாதத்தை மனிததாலே எப்படியெல்லாம் ஆந்திருக்க வேண்டும். பாதம்
நீ படித்தபடியா இந்த கடல் சூழ்ந்த உலகத்தில் என்றென்றும் சுகமாக வாழ்ந்திருப்பாய். அப்படியா இருந்தாலும் அடுத்தது ஒரு காரணம் சாமி அண்ணா தம்பி வீரபொம்மனா தத்தளிக்கிறோம் சோப்பு சீப்பு கண்ணாடி வந்துடலாம் முன்னாடி எப்பவுமே ஒரு கண்ணாடி அதை பொறுத்திடாம பார்க்கிறவே பின்னாடி அக்கா பொண்ணு நாங்க 2 பேர் அது எங்கேயும் போய் தங்கல அது எங்கேயும் போய் தங்கல டாபு 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 டாடே டாபுலாத்தி தையடா டாபு 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 டாடே டாபுலாத்தி தையடா கண்ணாடி வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே ஒரு கண்ணாடி அதே முடிச்சுதாம பார்க்கிறவே கில்லாடி அக்கா பொண்ணுங்கள நாங்க 2 பேர் கும்பில அது எங்கேயும் போய் தங்கல அது எங்கேயும் போய் தங்கல டாபு டாபு டாபுடா டாபுலாட்டி தையடா டாபு டாபு டாபுடா டாபுலாட்டி தையடா சென்னை மாநகரிலே சவுத்து ஸ்டார் ரோட்டிலே கலிதாஜ வருகிற திருச்சி வாங்கி தந்த தேடிச்சா திருந்த கால் போட்ட பட மதி தண்ணி வைக்க தாக்கி தெச்சு தந்த அவ என்ன பார்த்தா என்ன ஆச்சு கழுவாத கண்ணு பாரா சத்தியா சொல்லலாம் ஏன்னா அவளுக்கு வந்து கொரோனா சரி விட்டுடு கண்ணு கண்ணு ஒட்டி கிச்சி காதல் வந்து முட்டி கிச்சி டாபு டாபு டாபுடா டாபிலாட்டி தையடா டாபு டாபு டாபுடா டாபிலாட்டி தையடா ஒரு நாள் மார்கழி மாசம் கால காத்தால அவ வீட்டு முன்னால காலையில் இருந்து கோலம் போல இலக்கணம் நான் இருந்தா கொஞ்சம் குமரிய கண்ணுல பார்த்தா அவ என்ன பார்த்தா பாத்தியா இல்லையா நான் பாத்து ஏன்னா அவளுக்கு எயிட்ஸ் அந்த கண்ணு ஒட்டி கிச்சி காதல் வந்து முட்டி கிச்சி டாபு டாபு டாபுடா டாபிலாட்டி தையடா டாபு டாபு டாபுடா டாபிலாட்டி தையடா டாபு டாபு டாபுடா தூக்கு போட்டு சாவுடா. இப்படி கேக்குறானே நீங்கெல்லாம் வாயில தான் கேட்க முடியும் வேற என்ன பண்ணுவோம் ஆமா ஏய் தம்பி நீ அறியாத விஷயம் ஒன்றும் கிடையாது ஏய் உச்சி போகணும் வாங்க உச்சி போகணும் பொண்டாட்டிங்களா வச்சுக்கோ வச்சுக்கிட்டா ஏய் நான் வைத்திருக்கிறேன் அதான் பொண்டாட்டி வச்சுக்கிறீங்களா ஏய் பொண்டாட்டி வச்சுக்கிறேன் என்ன பிரச்சனை உங்க வீட்டுல ஏய் அறியாத விஷயம் கிடையாது மகளாக விளங்கி வரக்கூடிய பொம்மை அம்மாளை கோட்ல சிரமிச்சிருக்கிறோம் ஆமா அதனாலே அது முடிக்கிறதுக்கா ஏய் வெங்கல கோட்டையில சிரமிச்சிருக்கா வெங்கல கோட்டையிலே சிரமித்தோம் அது ஏய் அப்படி 8 சுத்தி கல்கோட்டை எருமையால மண்டபம் 10 சுத்தி கல்கோட்டை பாம்பேல மண்டபம் 10 மேல் கத்தி கலந்து பிடிக்காமல் ஈட்டி மேல் ஈட்டி இடிவிட்டு காவல் ஆமா 5000 படைவீரர்கள் சூழ்ந்திருக்க 5000 சலவிலக்கு 1000 சலவிலக்கு எரிய இந்த பொம்மையை யாரோ ஏதோ ஒரு கல்பனோ வந்து திருடுவது போல இலக்கு ஒப்பளம் வந்து கொண்டிருக்கிறது அதனாலே பொம்மை அம்மாவை சீக்கிரமா கூட்டிட்டு போகணும் அதனாலே 70 ரூபாய் என்பதை
இருக்கிறா. சீக்கிரம் போய் அவளை கூட்டிட்டு வா. தீட்டு கழிச்சு நம்ம வீட்டு கூட்டு போ. உள்ள சீர் கூட்டிட்டு வா. நீ போவதை விட என் பொண்டாடி பொம்பளை எனக்கு ஆமாண்டா. ஏய் அதனாலே என்னாச்சு அம்மாவுக்கு? ஏன்னா அவன் வயசுக்கு வந்துட்டா. யாருங்க? ஏய் ஒண்ணுடா பொண்ணு வயசுக்கு வந்துட்டா. பொண்டாட்டி வயசுக்கு வந்தா இல்லையா? ஏய் பொண்டாட்டி வயசு வரும் புள்ளைய பண்ண நான் பொண்டாட்டி தான் வயசுக்கே வரல. அப்புறம் என்னென்ன பண்ண கை விட்டு பிடிங்கி நானே ஏன்னா அவனுடைய முகத்துல அவனுடைய முகத்துல நாங்க முடிக்க கூடாது. தொட்டா தீட்டு நிலவட்டா தோசம் பார்த்தால் பரிதாபம். எப்படிடா பார்த்தாலே பரிதாபம். தொட்டால் தீட்டு நிலவட்டா தோசம் பார்த்தால் பரிதாபம் பாவம். பாவம். அதனால என் தம்பி பிடிச்சிருக்கிறதுல என் பொண்டாட்டி போனா நல்லா இருக்கும். நானும் போயிட்டு வரேங்க. ஏய் அங்க நீ போக கூடாது. என் தம்பியே நான் தெரியாம போக சொல்லிட்டேன். அவதான் போகணும் என் பொண்டாட்டி. எங்க அவ? ஏய் பொண்டாட்டி கண்டாவளே. சாமி வண்ணா சாமி ஐயோ என்னங்க இந்த பேரு நம்ம காவல் வைத்து நம்ம அவலாகப்பட்ட பொம்மைய மாட அந்த கல்திரையில காணுங்க. அப்படியா அப்படியே எப்படி தெரியுமா யாரோ பிரபா ஒரு டம்ளர் டீ ஒரே ஒரு டம்ளர் சந்தான சதிகாரம் சதிகாரி விட்ட பரிகாரம். ஏய் படைத்தீங்க படைத்தீங்க நீங்க டக்குனு சந்தானே சதிகாரமே ஏய் ஒருத்தன் கேளுங்கறான் ஒரு தங்கடிங்கறான். ஏய் ஓய் மகளாக வெளிய வரக்கூடிய பொம்மியம்மா எப்பறா எப்படி எத்தனை காவல் 1000 செலவுக்கு எரிய கத்தி மேல் கத்தி கடந்து படி காவல். ஏய் ஈட்டி மேல் ஈட்டி இடிமிட்டா காவல். ஆமா 8 சுத்தி கல்கோட்டை எருமேராத மண்டபம் 10 சுத்தி கல்கோட்டை பாம்பேராத மண்டபம். அப்புறம் 5000 படைவீரர்கள் சூழ்ந்திருக்க 1000 செலவுகளுக்கு எரிய என்னுடைய மகளை காணவில்லை. எந்த கல்வன் கையவன் வந்து காணவில்லை. மூக்குல வந்து நான் என்ன பண்ணுவேன்? ஏய் எனக்கு ஏதோ சந்தோஷமா இருக்குது. என்னடா அவள பொம்பளை பெத்தா பரவாயில்லை. செவரத்தே விடாது. வண்டி போய் கேளுங்க. எங்கடி கொண்டுக்கறி? நானும் உங்களோட தான் இருக்கிறேன். கல்சிரையில வெச்சி நான் உங்களோட தான் இருக்கேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணி பிறக்கையிலே அவள் நல்லவளாவதும் கெட்டவளாவதும் அன்னை வளர்ப்பிலே. அம்மா சரியாக பொண்ணு ஓடுமா? ஏய் பாடிங்க. ஏடி உன்கிட்ட சும்மா நாமெல்லாம் அந்த சிறையில வச்சுட்டு நான் உங்களோட தான் இருந்தேன். என்ன கேட்டா எனக்கு எப்படிங்க தெரியும்? காவலுக்கு இருந்தா கூடவே. ஆமா நானும் நிதி. நீ தானே போன. டீ காசு 10 ஏய் 31 நாள் செல்வர காவல். யாரை வைத்தோம்? யாரா வச்ச காவலுக்கு? யாருங்க?
எங்க பிள்ளைங்க ஏய் பிள்ளைங்க எந்தமா செல்ற தேவறால எந்தமா போறா கஷ்டப்படியா ஏன்னா கேக்குறது நம்ம பிள்ளை எங்க போயிச்சு நம்ம பிள்ளை எங்க போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தை பெத்தோம் நம்ம பிள்ளையாடா ஏண்டா டேய் நம்ம புள்ள நமக்கு கஷ்டப்பட்டு பெத்தோம். உங்க பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளை பெற்றுறோம் ஆ. படாத பாடுபட்டேன் நீங்களா பாருங்க அவரு அப்பேற்பட்ட பிள்ளை தொலைச்சிட்டு எங்க ஓடணும் ஏய் எங்கடி ஓடணும் வரீங்கடா என்னோட இங்கிலீஷ் பேசுற பொண்டாட்டி கட்டவாதிட்டு மூசு பூஜை போட்டு பரவாயில்ல எப்பேற்பட்ட மூஞ்சி வா ஏய் நீங்க ஓடுமா ஏய் எப்பேற்பட்ட பிள்ளை உன் பிள்ளை எப்படி ஆகும் 7 பேருக்கு கல்யாணம் பண்ணி ஒரே ஒரு பிள்ளை அவர் மூஞ்சி பார் அவர் மூஞ்சி பார் இதாட்டம் அவர் மூஞ்சி பார் நல்ல மனுஷன் அப்பேற்பட்ட மனுஷன் பிள்ளை எங்க போச்சு அப்பேற்பட்ட பிள்ளை தொலைச்சிட்டு இருக்கிறியா எங்க போயிட்டான் எங்க போயிட்டா சொல்லு எங்க போயிட்டான் ஏய் சொல்ல முடியுமா முடியாது கொட்டதான் முடிஞ்சு நாத்த போயிட்டு ஏய் ஏய் என்னை அடிச்சா நான் என்ன பண்ணுவேன் வாங்க தம்பி என்ன அந்த வார்த்தை யாருக்குமே கிடைக்கலங்க 32 நாள் சரிவர காவல் காத்த முடியா நம்ம இடத்துல பண்ணையம் கட்டக்கூடிய அந்த வாதிக சின்ன ஆமா ஏய் எனக்கு ஏதோ சந்தேகம் டேய் எனக்கு ஏதோ சந்தேகம் வருது எங்க அவன் சின்னதான் 32 நாள் காவல் காத்தா ஆமா அவனை புடிச்சு அடிக்கிறாங்க அவனை புடிச்சு விசாரிச்சா ஆமா எல்லாம் தெரியும் ஆமா எங்க இருந்தாலும் சரி எப்பயா சின்ன புடிச்சு நம்ம நொறுக்கு போறோம் சின்னாடி அழைத்து சின்னாடி காண்கிறேன்